சரி ஓகே. இப்போ ஜேஎல்பிடின்னு சொல்கிறது வந்து ஜப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்ஸ் டெஸ்ட். நான் வந்து இது வந்து நாங்கள் அறிமுக வகுப்பு நாங்கள் செய்கிற வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பொது ஒரு நாலேஜ் உண்டு, ஜென்ரல் நாலேஜ் ஒன்று உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக வேண்டியதாக நாங்கள் என்ன செய்கிறோம் வந்து இன்றைக்கி அந்த இதை வந்து நாங்கள் செய்கிறோம். சரியா? ஜென்ரலாக வந்து உங்களுக்கு என்ன மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி வழங்கி கொடுறதுக்காக வேண்டி. நான் பேசுகிற நல்லா கேட்குது தானேண்ணா? எஸ். சரி ஓகே. இப்போ ஜப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட்னு சொல்கிறது வந்து ஜப்பான் மொழி தேர்ச்சி பரீட்சை. எப்படி? ஜப்பான் மொழி தேர்ச்சி பரீட்சை. ஜப்பான் மொழி தேர்ச்சி பரீட்சை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ இது வந்து இப்போ நீங்கள் இது விஷயத்தை விளங்கி கொள்ளணும். இப்போ நீங்கள் படிக்க ஆரம்பிக்க நீங்கள் உதாரணத்துக்கு இடையில வந்து சொல்லுவாங்க வந்து நீங்கள் ஜப்பனீஸ் ஜேஎல்பிடி செய்ய தேவையில்லை, நீங்கள் ஜேஎஃப்டி தான் செய்யணும்னு சொல்லி சில ஆட்கள் சொல்லுவாங்க சும்மா. அதே இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க வந்து இல்லை இல்லை அது தேவையில்லை, நெட் எக்ஸாம் தான் செய்யணும்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. இல்லைங்களா? அப்போ நீங்கள் விளங்கி கொள்ளணும் வந்து ஜேஎல்பிடியோ இல்லாட்டி ஜேஎஃப்டியோ நெட்டோ இந்த கிட்டத்தட்ட இந்த 3 எக்ஸாம் வகை வந்து வித்தியாசம். சரி, எக்ஸாம் இந்த பெயர்கள் வந்து வித்தியாசம். ஆனால் வந்து என்ன விஷயம் உண்டு, நீங்கள் படிக்கிற வந்து மெட்டீரியல் வந்து உண்டு. நீங்கள் ஒரு ஒரு விஷயம் இந்த 3ல் வந்து ஒரு இதை வந்து அவங்க என்ன செய்வாங்க இது பண்ணுவாங்க. ஆனால் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து வித்தியாசமாகும். சரியா? அந்த பரீட்சைக்கு தானே அந்த பரீட்சையோட அந்த இதுகள் வந்து என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சம் என்ன செய்யும், வித்தியாசப்பட்டு வரும். இது கிளியர் அவங்களுக்கு? ஆமாம் சார். அப்போ இதில் வந்து உதாரணத்துக்கு நீங்கள் விரும்பினதையும் செய்யலாம். உதாரணத்துக்கு ஜேஎஃப்டியும் செய்யலாம், இல்லாட்டி வந்து ஜேஎல்பிடியும் செய்யலாம், வந்து நெட் எக்ஸாம் வந்து என்ன செய்யலாம் அவங்களுக்கு வந்து செய்யலாம். சரியா? ஆனால் நீங்கள் வந்து படித்ததுக்கு பிறகு வந்து நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ரெடி ஆகுறது வந்து என்ன செய்யணும், ரெடி ஆகிட்ட வந்து இந்த பேப்பர் இது வந்து என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். மற்ற வகையில் கண்டென்ட் வந்து ஒன்று தான். சரிதானே? அப்போ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ள தேவையில்லை. யாராலும் வந்து இப்போ வெளிநாட்டு ஜப்பானுக்கு போகிறதுக்காக வந்து எஸ்எஸ்டபிள்யூட வந்து நீங்கள் இதை கூட நீங்கள் பதறி போகக்கூடாது. ஏன் இல்லை இல்லை வந்து இது இல்லை அது தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் பதற தேவையில்லை. 3மே உதாரணத்துக்கு வந்து ஜேஎஃப்டி ஜேஎல்பிடி நெட் 3ம் வந்து உங்களை வந்து ஒன்று தான், அது எல்லாம் மொழி தான். இல்லைங்களா? 3ம் மொழி. ஆனால் வந்து சிலபஸ் ஒவ்வொன்றுக்கு எடுக்கிற சிலபஸ் வித்தியாசம். பேப்பர் வந்து பேட்டர்ன் வந்து அதாவது கொஸ்டின் வந்து எக்ஸாமுக்கு எடுக்கிற கேள்விகள் வந்து என்ன செய்யும், கொஞ்சம் வித்தியாசப்பட்டு வரும். மற்றபடி இந்த 3ம் வந்து ஒன்று. நீங்கள் வந்து ஜேஎஃப்டின்னு சொல்லி படித்தாலும் அங்கே தான் வந்து சேர போகிறீங்க. அதே நேரம் வந்து ஜேஎஃப்டின்னு வந்தாலும் ஒன்று தான், நெட்டுன்னு சொல்லி வந்தாலும் ஒன்று தான். இதை வந்து ஃபஸ்ட்டுக்கு ஆரம்பத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது கிளியராக உங்களுக்கு? ஓ சார். சரி ஓகே. நான் வந்து அந்த ஸ்க்ரீன் ஷேர் இது பண்ணலைண்ணா, இது பண்ணலை, பண்ணிவிடுறேன். இல்லை ஸ்க்ரீன் விளங்குதா? இல்லை சார். இப்போ தான் லோட் ஆகுது. விளங்குது இல்லையா? இப்போ தான் லோட். ஓகே. அப்போ இப்போ இது வந்து நல்லா பார்த்துக்குவோம் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜேஎல்பிடி ஜேஎஃப்டி இல்லாட்டி வந்து நெட். சரியா? அப்போ நெட் இப்படி வரும்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ இது 3ம் வந்து கிட்டத்தட்ட வந்து அதை எடுக்கிற நிறுவனங்கள் வந்து வித்தியாசமாக இருந்தாலும் சரியா, ஜப்பான் மொழி தான். நினைஞ்சா 3 வந்து என்னது, ஜப்பான் மொழி, ஜப்பனீஸ் லாங்குவேஜ். இப்போ இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே கிளியராக விளங்கிடணும். இப்போ சிலாக்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஜேஎல்பின்னு சொல்லி படிப்பாங்க, சிலாக்க வந்து ஜேஎஃப்டின்னு படிப்பாங்க, சிலாக்க வந்து நெட்டுன்னு சொல்லி படிப்பாங்க. இப்போ ஒரு ஒரு நிறுவனம் வந்து இதை செய்யும், ஒரு நிறுவனத்தை இதை செய்யுதுன்னு சொல்லி வேண்டாம். நீங்கள் வந்து இதில் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் எதை படிக்க விரும்பினாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் வந்து
இந்த மூணில் எதையும் செய்வோம். ஜேஎஃப்டி செய்யறதா செய்வோம், ஜேஎல்பிடி செய்யறதா செய்வோம், நெட் செய்வோம். சரியா? அப்போ அதில் வந்து அவங்க எடுக்கிற கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் வந்து என்ன செய்யும், கொஸ்டின் பேட்டர்ன் வந்து வித்தியாசப்பட்டு வரும். மற்றபடி ஒன்றும் இல்லை வந்து நீங்கள் விளங்கிக்கொள்ளணும். இது கிளியர் ஆகிட்டா உங்களுக்கு? ஓ சார். கிளியர் சார். சரி, இப்போ இதில் யாராவது வந்து ஸ்டூடெண்ட்டில் போகிறதுக்கு அப்படி யாராவது அமைக்கிறீங்களா? ஸ்டூடெண்ட்டில் போகிறோம், ஸ்டூடெண்ட் விசா இல்லாட்டி லாங்குவேஜ் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஐடியா ஆகி அப்படி யாராவது அமைக்கிறீங்களான்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை சார். அப்படி யாரும் இல்லையே? இல்லை 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 சார். சரி, ஓகே. அப்போ நீங்கள் போகிறதா இந்த ஒன்று வந்து எஸ்எஸ்டபிள்யூ, இந்த எஸ்எஸ்டபிள்யூவில் போவீங்க. அப்படி இல்லாட்டி வந்து யாராலும் ஒர்க் விசா அப்படி கிடச்சா அதில் போவீங்க. அப்படி தானே? அந்த 2 இதில் தான் போவீங்க நீங்கள், அப்படி தானே? ஓ சார். சரி, ஓகே. சார். அப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ என்ன செய்கிறோம், உதாரணத்துக்கு நாங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 5 மாதம் 4 மாதம்னு சொன்னால் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சரியா, நான் வந்து கிட்டத்தட்ட வந்து 5 மாதம் 4 மாதம் 4.5 மாதம் 5 மாதத்துக்கு வந்து பாடம் நடக்கும். பாடத்தில் வந்து பொதுவாக வந்து நீங்கள் இதோண்டு விளங்கிக் கொள்ளணும், வந்து எல்எம்எஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்கள் யாரும் எல்எம்எஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்எம்எஸ் சார். கேள்விப்பட்டிருக்கேன். என்எம்எஸ்னா என்ன விஷயம், யாராவது சொல்லுங்க. எனக்கு சரியா தெரியாது சார். ஆனால் அந்த எல்எம்எஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஓ, என்ன விஷயம், யாருக்கான தெரியுமா எல்எம்எஸ்டா? லாங்குவேஜ் சிஸ்டம் கூடிய சார். இல்லை, இது விரிவாக்கம் தேவையில்லை. என்ன விஷயம் நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் சும்மா சுருக்கமாக சொன்னீங்கன்னா சரி. எல்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்களே, ஏன்னா கட்டாயம் நீங்கள் விளங்கிக்கொள்ளணும். இப்போ நான் வந்து இதெல்லாம் ஆரம்பித்ததுக்கு பிறகு யாராவது ஒருத்தர் வந்ததுக்கு பிறகு இப்போ எல்எம்எஸ்ன்னு சொல்லி இது பண்ணி இதாகப்படாது. அதனால தான் இப்போ இது என்னன்னு சொன்னால் வந்து அதை விரிவாக்கம் என்னென்னா லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் எல்எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்போ கற்கையை வந்து முகாமைத்துவப்படுத்துகிற ஒரு முறை. இப்போ நீங்கள் படிக்கிற விஷயத்தை வந்து அதை வந்து ஒழுங்குபடுத்துகிற விளைஞ்சா. அப்போ நீங்கள் வந்து ஜப்பனீஸ் படிக்கணும்னு வைங்களேன், இது வந்து எல்லாத்துக்கும் வரும். இப்போ நாங்கள் ஜப்பனீஸ்ன்றதுனால வந்து நீங்கள் படிக்கிற விஷயம் கற்கிற விஷயத்தை வந்து ஒழுங்குபடுத்துகிற விளைஞ்சா. அப்போ இது வந்து எங்கள் வெப்சைட் வந்து இலேர்னர்ஸ் ஹப் ஆன்லைன் இன்ஸ்டிடியூட் வந்து வெப்சைட் வந்து இந்த எல்எம்எஸ் சிஸ்டத்தில் வந்து எல்எம்எஸ் சிஸ்டம் விளைஞ்சா. இப்போ நீங்கள் படிக்கிற விஷயத்தெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறது. அதாவது வந்து இப்போ நீங்கள் இன்றைக்கி நாங்கள் படிக்கிற வீடியோ தானே, உதாரணத்துக்கு நான் ஒரு வீடியோ படித்தேன்னு சொன்னால் வந்து ஏதோ ஒரு பாடம் படித்தேன்னு சொன்னால் அதில் வந்து என்ன செய்வோம், வந்து வீடியோக்கு மேலே எப்போயும் வந்து வீடியோ பார்க்கலாம். அதில் வந்து பிடிஎஃப் நோட்ஸ் வந்து என்ன செய்யும், பிடிஎஃப் நோட்ஸ் வந்து அதில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதெல்லாம் வந்து என்ன செய்யும், வந்து படிக்கிற விஷயத்தை முகாமைத்துவம் செய்கிறது, இல்லாட்டி வந்து அதை நிர்வகிக்கிறது இல்லைஞ்சா. அதுதான் வந்து இந்த எல்எம்எஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிட்டா? எஸ் சார். ஓ, அப்போ எங்களோட இப்போ நிறுவனத்தில் வந்து இப்போ நீங்கள் வந்து யாராவது சொல்லுவாங்க வந்து நாங்கள் ஆன்லைன் கிளாஸ் செய்கிறோம், ஜப்பனீஸ் கிளாஸ் செய்கிறோம், அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்கண்டா, கிளாஸ் முடிச்சது படித்து முடிச்சது என்ன செய்வாங்கண்டா, அவங்க வந்து என்ன செய்வாங்க, அந்த வீடியோ வந்து வாட்ஸ்அப்பில் போடுவாங்க. இல்லாட்டி ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு நெட்டில் வந்து கூகுள் இதில் போட்டு வந்து லிங்கை தருவாங்க விளைஞ்சா. அப்போ அது வந்து ஒழுங்கு இல்லாமல் நீங்கள் எடுத்து டவுன்லோட் பண்ணுறது அப்படி வந்து உங்களுக்கு டென்ஷன் ஆகும், வேலை கூடும். இது என்ன விஷயம்னு சொன்னால், என்னோட எல்எம்எஸ் சிஸ்டன்றதுனால வந்து ஒவ்வொரு வீடியோ வந்து இப்படி அழகாக வீடியோ பிடிஎஃப் எல்லாம் வந்து இப்படி முழு வெப்சைட்லேயும் மீக்கும். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட இதாக்குறதோ இல்லைங்க, நீங்கள் வந்து உங்களோட ஃபோனையோ லேப்டையோ அப்படி நினச்சி கூட தேவையில்லை. எல்லாம் இதில் ஈக்கிறதுன்றதுனால இல்லைஞ்சா, எல்லாம் ஏற்கனவே இதில் ஈக்கிறதுனால நீங்கள் வேண்டிய டைம் வந்து நெட்டின்னு வந்து எனக்கு போய்த்து வந்து பார்க்கலாம். அதே நேரம் வந்து இதில் வந்து ஒவ்வொரு வீடியோன்னு வைங்களேன், இது வந்து வீடியோன்னு வைங்களேன், இந்த எல்லா வீடியோக்கு வந்து அந்த நடக்கிற இதுக்கு வந்து பிடிஎஃப் வந்து கிடைக்கும். இது வந்து பிடிஎஃப் வந்து பிடிஎஃப்
இப்போ நான் இதே மற்ற வந்து விஷயத்தை நான் விளங்கப்படுத்துவேன். நான் வந்து அப்போ விஷயம் என்னன்னு சொன்னால் வந்து இப்போ நீங்கள் நினைக்கப்படாத வந்து இந்த ஈலர்னிங் ஹப் வந்து சும்மா தாறுமாறா சும்மா நடக்குது கிளாஸ் அப்படி இல்லை. விளங்கிச்சா? அப்போ இதுக்குன்னு சொல்லி வந்து இந்த வெப்சைட்டுக்கு அதுக்குன்னு சொல்லி லட்சக்கணக்கு ஈலர்னிங் ஹப் வந்து சரியா டிரெக்டர் சார் வந்து லட்சக்கணக்கு செலவழித்து இந்த வெப்சைட் செஞ்சு அது வந்து வேலை நடந்துட்டீங்க. வேலை நடந்துட்டீங்கன்னு சொன்னால் வந்து என்னத்தை இப்போ வெப்சைட் செய்கிறது சில வரல. இந்த இந்த கற் கற்பிக்கிற அந்த விஷயங்கள் வந்து விளைஞ்சா இல்லாட்டி நீங்கள் படிக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி கொள்வது நீங்கள் நிர்வகித்து கொள்றதுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அந்த விஷயங்கள் வந்து நடந்துட்டே இருக்கும். டிரெக்டர் சேர் என்ன செய்வார்ண்டா அந்த விஷயத்தை வந்து என்ன செய்வார், இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கோர்ஸ் முடிய காட்டியும் எல்லாத்தையும் வந்து பார்ப்பாரு. அப்போ யாராலும் ஒருத்தர் வந்து உதாரணத்தில் இப்போ இதில் வந்து சேர்றாங்க ஜப்பனீஸ் படிக்கொண்டு சொல்கிறாங்க செய்கிறாங்க. அவள் திடீர்னு வந்து நீங்கள் சல்லியை போடுங்க அப்போ கிளாஸ் ஆரம்பிக்கன்னு சொல்லி சல்லியை போட்ட பிறகு ஆளும் இல்லை அப்படின்ட்டு இல்லை. இது இல்லை, உங்களுக்கு வந்து சரி அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுவோம். இந்த எல்எம்எஸ் நல்லா வந்து இந்த எல்எம்எஸ் தான் ஆக முக்கியம். இப்போ நீங்கள் இப்போ இது என்ன பிரச்சனையாக வரும்னு சொன்னால் கிளாஸ் வந்தது பிறகு வந்து எல்எம்எஸ்ன்னு சொல்ல என்ன தெரியாட்டி மறு திருப்பி கேட்பாங்க அது எல்எம்எஸ் என்ன விஷயம், அதை எப்படி எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு விளைஞ்சா. அப்போ ஃபஸ்ட்டாக வந்து நான் சொல்கிறேன் வந்து சரி. அப்போ இந்த எல்எம்எஸ்ட்டை வந்து அக்கௌண்ட் வந்து டிரெக்டர் சார் வந்து க்ரியேட் பண்ணி தருவார் அக்கௌண்ட். சரி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி தந்தால் நீங்கள் உள்ளுக்கு போனதுக்கு போகிறோம். இப்படி உள்ளுக்கு போனால் வந்து என்ன செய்யணும், உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிஎஃப் அதெல்லாம் வந்து கிழமைக்கு அழகாக அக்குவேர் ஆணிவரா எல்லாமே போட்டிக்கும். சரி அப்போ இது வந்து இந்த வீடியோ வச்சு இதை வச்சு படிக்கிறதான்னு சொல்லி கேட்டால் வந்து இப்படி படிக்கிறதில்ல நீங்கள். ஃபஸ்ட்டாக என்ன நடக்கும்னா இப்போ இந்த மாதிரி ஜூம் கிளாஸ் வந்து நடக்கும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ஜூம் கிளாஸ் நடக்கும். வந்து அந்த ஜூம் கிளாஸில் வந்து இந்த போட்டினா பாருங்கள் N5 பாடநெறியில் நீங்கள் பெறும் பயன்கள். அப்போ நீங்கள் இது வந்து கொஞ்சம் பார்க்கணும், நீங்கள் உன்னிப்பாக பார்க்கணும். அப்போ எல்எம்எஸ்ன்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு விளங்கிச்சு, ஜேஎல்பிடி சொன்னால் என்னென்னு விளங்கிச்சு, ஜேஎஃப்டி நெட்டுன்னு சொன்னால் நீங்கள் விளங்கிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே நேரம் வந்து எங்கள் நிறுவனத்தில் நீங்கள் ஜேஎஃப்டியோ நெட்டோ ஜேஎல்பிடியோ ஏதோ விளங்கிச்சா நீங்கள் படிக்கிறது வந்து எது படித்தாலும் சரி நீங்கள் எங்கள்கிட்ட படிக்கிறது வந்து நீங்கள் படிக்கிற நேரம் வந்து எல்லாம் வந்து ஒரு ஒரு முறைமையில் தான் நடக்கும். கொஞ்சம் சும்மா தாறுமாறாக இல்லாமல் அதைத்தான் இன்றைக்கி நீங்கள் விளங்க வேண்டியது. சரி அப்போ எல்எம்எஸ்ன்னு சொல்லி விளங்கிச்சானேப்பா? எல்எம்எஸ் விளங்கிச்சான் லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்படின்னா வந்து நீங்கள் படிக்கிற விஷயத்த சரியா ஒழுங்குபடுத்தி வச்சுக்கிற ஒரு முறை விளங்கிச்சா. இப்போ நீங்கள் படிக்கிற அந்த வீடியோ நோட்ஸோ மற்ற விஷயத்த எல்லாத்தையும் விளங்கிச்சா. இது கிளியராக உங்களுக்கு? அப்போ நீங்கள் அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கன்னு சொன்னால் ஈலேர்னிங் ஹப் ஆன்லைன் இன்ஸ்டியூட் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டு உங்களுக்கு கொடுத்து போனீங்கன்னா உங்களோட அந்த கோர்ஸ் வந்து காட்டும். நினச்சா கோர்ஸ் வந்து காட்டும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம், வந்து படிக்கலாம். வந்து அதுக்கு முன்னால் வந்து சரி அதுக்கு முன்னால் வந்து நீங்கள் என்ன விளங்கணும்னு சொன்னால் இங்கே வந்து பாருங்கள். இப்போ அதுக்கு முன்னக்கால வந்து நீங்கள் விளங்கணும். இப்போ நாங்கள் வந்து கிளாஸ் வந்து இப்போ ஜூமில் வந்து நடத்துவோம். சரியா இந்த பாருங்கள் வந்து கிளாஸ் வந்து என்ன செய்யும், ஜூமில் வந்து நடக்கும். இந்த மாதிரி ஜூமில் நடக்கும். வகுப்பில் வந்து N5 வந்து ஆரம்பித்தான்னு சொன்னால் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிழமை 2 கிழமை நடக்கிறதுக்கு வந்து இதாக கிட்டத்தட்ட வந்து நாங்கள் 4 மாதம்னு சொல்கிறதோ அப்படி இல்லை. கிட்டத்தட்ட வந்து எப்படி 4.5 மாதம் நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம். 4 மாதத்துக்கு மேலே நீங்கள் படிக்க வேண்டிய விஷயத்துக்கு தான் வந்து நாங்கள் விஷயத்தை சொல்கிறோம். அப்போ அது வந்து என்ன நடக்கும்னா ஜூமில் நடக்கும். ஜூமில் நடக்கிட்ட வந்து நாங்கள் எப்படியும் வந்து உங்களுக்கு 100க்கு 100% நீங்கள் விளங்கப்படுத்தி விடுவோம். உங்களுக்கு 100க்கு 100 வந்து எங்களுக்கு எப்படியும் விளங்கும். நாங்கள் எப்படி வந்து விளக்கப்படுத்தி தருவோம். அப்போ மனநம் 25ன்னு போட்டிக்கு அது என்ன விஷயம்னு சொன்னால் நீங்கள் வகுப்பில் கலந்து கொண்டீங்கண்டா ஜூம் வகுப்பில் கலந்து கொண்டீங்கண்டா அப்போ அதில் வந்து ப்ராக்டிஸ் செய்வோம். நாங்கள் சொல்லி நினச்சேன் நீங்கள் வந்து நான் வந்து என்ன செய்வோம், சில விஷயங்கள் வந்து ப்ராக்டிஸ் செய்வோம். ப்ராக்டிஸ் செய்யக்கிட்ட வந்து அந்த வகுப்புகள் செய்யக்கிட்ட 25% மனசில் நின்றுடும். அப்போ யார் யார் வந்து ஆன்லைன் கிளாஸுக்கு வாராங்களோ சரியா சில விஷயங்களை வந்து நேரத்தில் ஒதுக்கி இப்படி வாராங்களோ அப்போ அந்த டைமில் வந்து 25% உங்களுக்கு என்ன செஞ்சும் மனசில் வந்து பதிஞ்சிடும். அதுதான் இன்னைக்கு விஷயம் விளைஞ்சா. அப்போ இது விஷயம் விளைஞ்சா. அப்போ இன்னைக்கு என்ன விஷயம்னு சொல்லி ஃபஸ்ட்டுக்கு சொன்ன இது ஜூம்னு சொல்லி போட்டிடுறது. சார். ஓகே. இப்போ அதோட வந்து இப்போ நீங்கள் 2வது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரீ ரெக்கார்டட் வீடியோன்னு சொல்லி போட்டிக்கு. அதாவது அது விஷயம் என்னன்னு சொன்னால் வந்து இப்போ நீ நடக்கிற பாடங்களுக்கு தானே இப்போ லைவ்ல நடக்குது எல்லாம் வந்து ரெக்கார்ட் ஆகும். இப்போ நடக்கிற பாடங்கள் வந்து அதெல்லாம் வந்து என்ன செய்யும்னா
ரெக்கார்ட் ஆகும். அப்போ ரெக்கார்ட் ஆகி அதை டிரெக்டர் சார் என்ன செய்வாருன்னா அதை வந்து அழகாக வெட்டி அதை எடிட் எல்லாம் பண்ணி அதுக்கு பிறகு வந்து அந்த கிழமைக்குள்ள நோட்ஸ் வந்து என்ன செய்வோம்னா நான் உங்களுக்கு பாடம் நடத்தினதுக்கு பிறகு நான் வந்து எடிட் பண்ணுவோம். பட் அந்த கிழமை நடக்கிறத வந்து சரியாக எந்த இடத்துல வந்து சரியாக எடுத்து மறு திருப்பி எட் பண்ண வேண்டியது இது எட் பண்ணி அந்த கிழமையில் உள்ளதுக்கு வந்து சரியாக நீங்கள் மேலதிகமாக ஒட்டுமொத்தமாக அப்படின்னு இல்லாமல் வந்து நாங்கள் தருவோம். அப்போ நீங்கள் வந்து மேலதிகமாக புத்தகம் வாங்குறதோ இல்லாட்டி வந்து நீங்கள் மேலதிகமாக எக்ஸ்ட்ரா ஏதாவது இது பண்ணுறது அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ இதில் வந்து அன்னைக்கு நீங்கள் கிளாஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் வந்து அந்த நடக்கிறது அந்த கிழமைக்கு நடக்கிறது எவ்வளோ படிக்கிறீங்களோ அது வந்து என்ன செய்வோம் நான் அதை வந்து பிடிஎஃப் வடிவிலையும் தருவோம். சரியா? இது விளைஞ்சா உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் வந்து ஓம் சார் விலைக்கு. ரைட். அப்போ வந்து இப்போ இந்த ஒரு விஷயம் உண்டு விளைஞ்சா. அப்போ அடுத்து வந்து பாருங்கள் வந்து இங்கே வந்து பிடிஎஃப் போட்டியில் வந்து நீங்கள் வந்து எழுதி இக்க தேவையில்லை. நடக்கிட்ட வந்து போட்டு விழுந்து சில நேரத்துக்கு எழுத வைப்பாங்களே சிலாக்கள் அந்த மாதிரி என்ன செய்ய தேவையில்லை. நீங்கள் எழுதி கொண்டிருக்க தேவையில்லை. நான் வந்து எல்லாத்தையும் வந்து அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்கள் இதை வந்து தருவோம். சரியா? அப்போ இதை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை பிடிஎஃப்னு எடுக்கலாம். உங்களுக்கு பிடிஎஃப் இது வந்து வீடியோன்னு எடுக்கலாம். அப்போ இதெல்லாம் வந்து கிழமைக்கு 1வது கிளாஸ் 2வது கிளாஸ் 3வது கிளாஸ்னு ஓர்டருக்கு இருக்கும். 4வது கிளாஸ் 5வது கிளாஸ்ன்னு எல்லாம் ஓர்டருக்கு வந்து இது எங்கே ஈக்கும்னு சொன்னால் வந்து எல்எம்எஸ்ன்னு சொன்னேன் ஃபஸ்ட்டுக்கு எல்எம்எஸ்ன்னு சொல்லி அவன் எல்எம்எஸ்ன்னு இன்னொரு வார்த்தை வந்து சொன்னான்னா நீங்கள் படிக்கிறதுக்குரிய வெப்சைட்னு வச்சுக்கோங்க. விளைஞ்சா வெப்சைட்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கோங்க வந்து அப்போ அங்கே வந்து என்ன செய்யும் வந்து அது ஈக்கும். இது கிளியராக உங்களுக்கு ஓப்ப கொஞ்சம் யாராவது மெசேஜ்லேயோ இதுலேயோ போட்டிங்கன்னு சொன்னால் வந்து கொஞ்சம் இதாகிக்கும். அப்போ நீங்கள் கேட்டு இல்லாட்டி அந்த மாதிரி ஏன்னா நான் ஸ்க்ரீனை பார்த்துட்டு பேசிட்டு மாதிரி இருக்கும் இல்லாட்டி சரி ஓகே. அப்போ அடுத்தது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 4வது வந்து 24 போட்டிக்கு அதாவது வந்து கிளாஸ் நடக்கிறண்டோ நடக்காதண்டோ ஒரு கிழமை ஒரு மாதம் எப்போ வேண்டாலும் உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா உங்களுக்கு போட்டு கேட்கலாம். அதை இந்த வீடியோவில் அழிக்கலாம் இல்லாட்டி இந்த பிடிஎஃப்பில் அழிக்கலாம். சரியா? இந்த வீடியோ இந்த பிடிஎஃப் இந்த ரெண்டில் வந்து என்ன செய்யலாம் உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம் இந்த ரெண்டில் வர சந்தேகங்கள் நீங்கள் படிக்கிற மற்ற சந்தேகங்கள் வந்து என்ன செய்யலாம் உங்களுக்கு போட்டு உங்களுக்கு வந்து கேட்கலாம். சரியா? வைத்தான் 24/7 போட்டு இது வந்து பொதுவாக நாங்கள் வந்து ஆரம்ப கட்டத்துலேருந்து வந்து பிள்ளைகளுக்கு வந்து இப்போ ஆன்லைனில் படிக்கிறத வந்து சிலாக்க சொல்லுவாங்க வந்து ஆன்லைனில் படிக்கிறது வந்து ஒழுங்காக தெளிவு இல்லாமைக்கும் அடுத்த ஆன்லைனில் படிக்கிறது வந்து உண்மைக்குமே எஃபெக்டிவ் இல்லை ஃபிசிக்கலாக தான் வேணும். சரி அதுக்கு கிளாஸ் நடந்துட்டா அதுக்கப்புறம் போகலாட்டி மிஸ் ஆகிடும் சொல்கிற காரணத்தினால தான் ஈலர்னிங் ஹப் வந்து என்ன செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்தீங்க. அப்போ நீங்கள் ஒரு நாள் வரல ஏதாவது பிரச்சனை அப்படி இப்படின்னு சொன்னாலும் வந்து அன்றைக்கு நடந்த வீடியோ அன்றைக்கு நடந்த பிடிஎஃப் வந்து இங்கே இருக்கும். சரியா? அப்போ இது வந்து நீங்கள் என்ன செய்யணும் நல்லா வந்து விளங்கி கொள்ளணும். சரியா? அப்போ இது வந்து ஆக முக்கியமான விஷயம். இப்போ அடுத்து வந்து இப்போ இந்த ஜப்பனீஸை பொறுத்தவரையில் வந்து நீங்கள் 2 விஷயத்தை விளங்கி கொள்ளணும். என்னென்னா இதில் வந்து இப்போ டிரெக்டர் சார் வந்து சரியா டிரெக்டர் சார் வந்து நான் வந்து என்ன செய்வோம் இதுக்கு வந்து டிரெக்டர் வந்து முழுசாக வந்து இந்த வெப்சைட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த சல்லி சம்மந்தப்பட்ட நீங்கள் சல்லி கொடுக்குறது இருக்கிற சல்லி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம் வந்து நீங்கள் என்ன செய்யணும் டிரெக்டர் சாரோட வந்து நீங்கள் கண்ட்ராக்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு எல்எம்எஸில் ஏதாவது பிரச்சனை வருது சரி எல்எம்எஸில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்போ வேலை செய்யலை அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாது என்னோட போடப்படாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் டிரெக்டர் சாரை கான்டாக்ட் பண்ணணும். உங்கள் நம்பர் எல்லாம் அந்த குரூப்பில் நாங்கள் எட் பண்ணுவோம் வந்து அந்த இது பெய்ட் குரூப்பில். அப்போ வந்து நீங்கள் டிரெக்டர் சாரை கான்டாக்ட் பண்ணி என்ன பிரச்சனை இருந்தாலும் வேலை செய்யலை அது இல்லை இது இல்லை வருது என்ன பிரச்சனை டிரெக்டர் சார் சொன்னால் உடனே பார்த்தா நாங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுறது தான் இருக்கும். அப்போ நீங்கள் முடிய காட்டியும் அப்போ முடிஞ்சது பிறகு வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்எம்எஸ் எக்ஸஸ் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலே வந்து நாங்கள் தருவோம். நீங்கள் மேலதிகம் படித்து அப்படி இது பண்ணுறதுக்காக வேண்டி. சரியா? அப்போ வந்து உங்களுக்கு டிரெக்டர் சார் போடலாம்.
அதே நேரம் பாட சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது உங்களுக்கு. பாட சம்மந்தத்தில் வந்து விளங்குது இல்லை, அப்படி ஏதாவது மற்ற பிரச்சனை அப்படி இப்படி வந்துச்சுன்னு சொன்னால் வந்து அதே நான் சொன்ன மாதிரி டிரெக்டர் சாருக்கு 24 மணி நேரம் போடுற மாதிரி எனக்கு வந்து 24 மணி நேரம் உங்களுக்கு போடலாம். இந்த டைமில் போட வேணும்னு சொல்லலை. நான் அந்த உடனே ஆன்சர் பண்ண பார்ப்பேன் வந்து வேலைன்னு சொன்னால் வந்து அப்பப்போ அந்த நாளில் வந்து என்ன செய்யும், நான் எப்படியும் ஆன்சர் பண்ணிடுவோம். அப்போ வந்து அதுக்குரிய உங்களுக்கு சந்தேகத்துடைய இது வந்து சரியா பிரச்சனைக்குரிய பிரச்சனைக்குரிய அந்த தீர்வு வந்து என்ன செஞ்சிடும், சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ இது வந்து முக்கியமான விஷயம் வந்து எங்களோட இந்த இதில் வந்து நீங்கள் முக்கியமான நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்து ஜேஎல்பிடின்னு நான் ஏற்கனவே சொன்னோம் அப்படி தானே. ஜேஎல்பிடின்னு சொல்கிறது வந்து ஜப்பனீஸ் லாங்குவேஜ் ப்ரொஃபஷன்சி டெஸ்ட், அதாவது வந்து ஜப்பான் மொழி தேர்ச்சி பரீட்சை ஏற்கனவே சொன்னோம். அப்போ இது யார் செய்கிறேன்னு சொன்னால் இது வந்து ஜப்பான் ஆட்கள் மட்டும்தான் செய்கிறார், ஜப்பான் நாட்டால் செய்கிறார். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜப்பான் நாட்டுன்னு சொல்கிறது தான் வந்து ஜேஎஃப்டி, இல்லாட்டி வந்து நெட், இல்லாட்டி வந்து ஜேஎல்பிடி. சரியா, இது எது செஞ்சாலும் பரவாயில்ல, யார் செய்கிறது, இது வந்து ஜப்பானால் செய்கிற. அப்படி இல்லாமல் யாராவது வந்து சல்லி கொடுத்தோ இந்த சர்டிஃபிகேட் எடுக்கலும் அப்படின்றது இல்லை. இப்போ நீங்கள் எதில் எடுத்தாலும் வந்து சர்டிஃபிகேட் தருவாங்க, விளைஞ்ச சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த தார சர்டிஃபிகேட் வந்து விளைஞ்ச தார சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஜப்பானில் அந்த போகிற இதுகளுக்கு வந்து என்ன செய்யலாம், உங்களுக்கு கொடுக்கும். யூனிவர்சிட்டிக்கோ இல்லாட்டி எஸ்எஸ்டபிள்யூ போகிறதுக்கோ இது வந்து உங்களுக்கு கொடுக்கலாம். சரியா, அப்போ இது வந்து ஆக முக்கியமான சில அடிப்படை விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள். இப்போ அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இந்த ஜேஎல்பிடி நான் சொன்னோம் தானே, இதை இப்போ ஜேஎல்பிடின்னு சொன்னோம், அது இல்லாட்டி வந்து ஜேஎஃப்டின்னு சொன்னோம், நெட்னு சொன்னோம். இது எந்த பரீட்சையை நீங்கள் வந்து பரீட்சை முகம் கொடுத்தாலும் இல்லாட்டி வந்து எந்த பரீட்சைக்கு நீங்கள் தோற்றினாலும் வந்து அதில் வந்து 2 விஷயம் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து ரீடிங், அடுத்த வந்து லிஸ்னிங். நல்லா வந்து விளங்கிக்கோங்க. வந்து எக்ஸாம்ஸில் வரைக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டுக்கு அவங்க பார்ப்பாங்க வந்து ரீடிங் லிஸ்னிங் பார்ப்பாங்க. ஒரு மொழி எடுத்தால் ஒன்று வந்து லிஸ்னிங் வரும். சரியா, ஒரு மொழி எடுத்த வந்து லிஸ்னிங் வரும். சரியா, அதே நேரம் என்ன வரும், லிஸ்னிங் வந்துன்னு சொன்னால் ஸ்பீக்கிங் வரும். அதே நேரம் வந்து ரீடிங் வரும், அதுக்கப்புறம் வந்து ரைட்டிங் வரும். சரி, இது வந்து தெரிந்த லிஸ்னிங் தான் கேட்குறது. சரியா, அதுக்கப்புறம் வந்து என்ன ஸ்பீக்கிங் பேசுறது, ரீடிங் தான் வாசிக்கிறது, ரைட்டிங் சொன்னால் வந்து எழுதுறது. இப்போ இது வந்து உங்களுக்கு தெரியும் தானே இதில் விஷயங்கள். இந்த 4 வந்து ஒரு மொழிக்கு வந்து அடிப்படை. இப்போ இந்த மொழி எடுக்கலாம், இங்கிலீஷ் எடுத்தாலும் சரி, தமிழ் எடுத்தாலும் சரி, ஜப்பனீஸ் மொழி, இந்த 4 வந்து அடிப்படை. சரியா, இந்த 4 தெரிஞ்சால் தான் வந்து அந்த மொழியில் வந்து என்ன செய்யலாம், உங்களுக்கு வந்து நல்லா விஷயங்களை வந்து செய்யலாம். அப்போ இதில் வந்து இந்த ஜப்பான் ஆட்கள் வந்து என்ன செய்யணும், இந்த 3 எக்ஸாமில் நீங்கள் ஜேஎல்பிடி எடுத்தாலும் சரி, ஜேஎஃப்டி எடுத்தாலும் சரி, நெட் எடுத்தாலும் சரி, இந்த 3லேயும் இந்த 3 எக்ஸாம்லேயும் வந்து மெயினாக வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாருங்கள், லிஸ்னிங், ரீடிங், இதை 2யும் வந்து என்ன செய்வாங்க, கவர் பண்ணுவாங்க. இது விஷயம் விளைஞ்சி அவங்களுக்கும் போகும் சார் விளையிட்டு. சரி, ஓகே. அப்போ சரி, ஓகே. அப்போ இதில் வந்து இப்போ இந்த 4 பகுதியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இது எப்படி வேலை செய்யுற ஒரு மொழியை பொறுத்தவரையில் நீங்கள் லிஸ்னிங் பண்ணினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஸ்பீக்கிங் வந்துடும். சரியா, ஒரு மொழியில் வந்து நீங்கள் ரீடிங் பண்ண உங்களுக்கு தெரியுமாக இருந்தால் நீங்கள் ரீடிங் பண்ண 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 வந்து உங்களோட ரைட்டிங் ஸ்கில், ரைட்டிங் அந்த ஆளுமை வந்து வளர்ந்துடும். எழுதுறதுக்குரிய ஆளுமை என்ன செய்யும், உங்களுக்கு வந்து வளர்ந்துடும்.
அப்போ மெயின் வந்து ஒரு மொழியில் வந்து இந்த 4 இருந்தாலும் கட்டாயம் வந்து தேவைப்பட்டது வந்து என்ன சொன்னால் இந்த லிஸ்னிங்கும் ரீடிங்கும். சரியா? அப்போ ஒருத்தருக்கு வந்து இந்த லிஸ்னிங்கும் ரீடிங்கும் இல்லாமல், இந்த லிஸ்னிங்கும் இல்லை ரீடிங்கும் இல்லைண்டா ஸ்பீக்கிங் வந்து வராது, ரைட்டிங்கும் வந்து வரவே வராது. அது இதை வந்து விளங்கி கொள்ளணும். நீங்கள் எந்த மொழி படிக்கிறதா இருந்தாலும் உதாரணம் வந்து இப்போ நீங்கள் வந்து ஜப்பானீஸ் மொழி நீங்கள் பேசணும்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து நீங்கள் லிஸ்னிங் பண்ணல அப்படின்டா எந்த சந்தர்ப்பத்தில் வந்து உங்களுக்கு பேசவே இயலாம். வலிஞ்சா அப்போ லிஸ்னிங் வந்து என்ன செய்யணும்? லிஸ்னிங் பண்ணியே ஆகணும். சரியா? அப்போ ரீடிங் வந்து என்ன செய்யணும்? பண்ணணும். பண்ணாதான் வந்து ரைட்டிங் வரும். அப்போ இது வந்து எப்படி விஷயம்னு சொன்னால் வந்து இது இன்புட் அவுட்புட் மாதிரி. சரியா? இன்புட்னா அவுட்புட் மாதிரி. இப்போ பாருங்க வந்து நான் இதை எழுதுறது விளங்குதா உங்களுக்கு? என்ன செய்யுது? எழுத்துறது விளங்குதா இல்லாட்டி பெருசாக்கவா என்ன செய்யுது? விளங்குது சார். விளங்குது. சரி, ஓகே. இதை வந்து பாருங்க வந்து ஸ்க்ரீன் வந்து எழுத்துகள் விளங்காட்டி கொஞ்சம் அப்படி சொல்லிடுங்க. இதில் வந்து லிஸ்னிங்னு சொல்றது வந்து இன்புட். சரியா? இன்புட். இன்புட்னா என்ன விஷயம்? இன்புட்னா என்ன விஷயம்? யாராவது சொல்லுங்க வந்து. ஆ உள்ளடங்குவது. இன்புட்னு சொல்ல வந்து உள்ளுக்கு நீங்கள் வந்து உட்செலுத்துற, உள்வாங்குற. உதாரணத்துக்கு வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னா நீங்கள் வந்து கேட்குறீங்க. அப்போ நீங்கள் வந்து காது வழியாக வந்து நீங்கள் உள்ளுக்கு உள்வாங்குறீங்க. ஸ்பீக்கிங் வந்து என்னது? இன்புட்டா அவுட்புட்டா? அவுட்புட். ரைட். அப்படின்னு சொன்னால் வந்து நீங்கள் வெளியாக்குறீங்க. சரியா? வெளியிடுறீங்க. சரியா? அதே நேரம் ரீடிங் வந்து இன்புட்டா அவுட்புட்டா? அவுட்புட். ரீடிங் ரீடிங் வந்து இன்புட்டா அவுட்புட்டா? இன்புட்னா நீங்கள் உள்வாங்குறீங்க, உள்ளுக்கு எடுக்கிறீங்க நீங்கள். இல்லைங்களா? ரைட்டிங் சொல்கிறது வந்து அவுட்புட். ரைட்டிங் சொல்கிறது வந்து அவுட்புட். அவன் நீங்கள் வந்து என்ன செய்றீங்க? உங்களோட உள்ள அறிவை வச்சு என்ன செய்கிறீங்க? நீங்கள் வந்து வெளிப்படுத்துறீங்க. விளைஞ்சா அப்போ உள்வாங்கிறது ஒன்றைக்கு, அதே நேரம் வந்து அதை வந்து என்ன செய்கிறீங்க? அந்த வெளியாக்குறது ஒன்றைக்கு, இந்த வெளிப்படுத்துறது ஒன்றைக்கு. உள்வாங்கிறது வந்து அடுத்த வந்து வெளிப்படுத்துறது ஒன்றைக்கு. அப்போ இந்த 2 விஷயங்கள் வந்து வந்து முக்கியம். ஒரு மொழிக்கு வந்து நீங்கள் எந்த மொழியை படித்தாலும் சரி, இதில் வந்து நீங்கள் தான் சார் வந்து நீங்கள் வந்து இப்போ எங்கட வந்து இதில் வந்து தொடர்ந்து நீங்கள் படிக்க வேண்டிய விஷயம் இல்லை. வந்து இந்த செஷனுக்கு பிறகு வந்து நீங்கள் செல்ஃப் ஸ்டடி கூட பண்ணலாம். இப்போ நீங்கள் இதை விளங்கிக்கொள்ளணும், ஒரு மொழிக்கு வந்து விளங்கிக்கொள்ளணும் நீங்கள். அப்போ இப்போ இதை வந்து அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இன்புட்னு சொல்கிற அந்த விஷயம் இல்லாமல் அவுட்புட் வந்து ஒரு நாள் வரையலாம். இப்போ உதாரணம் சின்ன புள்ளைய எடுங்க பார்க்க வந்து சின்ன புள்ளைகள் வந்து என்ன செய்யுதுன்னா இன்புட் அந்த லிஸ்னிங் எவ்வளோ நேரம் கேட்குது, கேட்டு 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 அது வந்து தானாக என்ன செய்யுது? பேசுது. இப்போ ஃபஸ்ட்டு பிறந்ததுலேருந்து கேட்டு 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 அது வந்து என்ன செய்யுது? 4, 5 வயசு ஆகிட்ட சரளமாக அழகா தெளிவாக வந்து யாரோட இருந்தாலும் பேசும். அது வந்து சின்ன புள்ளிகளோட மட்டும் பேசும், பெரியாக்களோட பேச வராது. அப்படி இல்லாமல் வந்து எனக்கு இந்த சொல்லலாம் தெரியா, பெரியாக்கள் வந்து பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லாது. இல்லாட்டி நியூஸில் போகுது, ஏதாவது போகுது, அது எனக்கு விளங்குது இல்லை, அது அதை படிக்கணும்னு சொல்லி சொல்லாது. அப்போ எதை கொடுத்தாலும் அது வந்து யாரோட பேசினாலும் எப்படியோ அது வந்து பூந்து விளையாடும், எப்படியும் வந்து அழகாக வந்து என்ன செய்யும்? பேசும். இப்போ இன்னைக்கு வந்தப்போ அந்த இன்புட்னு சொல்கிற விஷயம், அந்த உள்வாங்குன்னு சொல்கிற விஷயத்தை வந்து நீங்கள் விலையும் கொண்டு போய் நினைப்பீங்க. அதே நேரம் பாருங்கள் வந்து எழுத்தாளர்கள் உருவாகிறாங்க. எழுத்தாளர்கள். சரியா? இல்லாட்டி வந்து ஆசிரியர்கள் பத்திரிகை வந்து இல்லாட்டி மற்ற மற்ற சஞ்சிகைகளை வந்து எழுதுகிற ஆட்கள் வந்து நீங்கள் பார்த்திப்பீங்க வந்து தாறுமாறாக எழுதுவாங்க, வந்து வேறு லெவலில் எழுதுவாங்க, வந்து கவிதைகள் எழுதுவாங்க. அப்போ அந்த விஷயங்கள் வந்து அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அவங்க எக்கச்சக்கமாக ரீட் பண்ணிப்பாங்க. அப்போ ரீட் பண்ணாமல் அப்படி வாசிக்காமல் வந்து ஒரு எழுத்தாளர் வந்து உருவாகுறன்னு சொல்கிறது வந்து அது அசாத்தியம், அது வந்து நடக்காது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவேன், இப்போ அப்போ ஒருத்தர் வந்து எழுது என்ன சொல்லுவார் வந்து எனக்கு எழுத தெரியாது. சரியாப்பா?
அப்போ இது வந்து இப்போ பெரிய ஒரு எழுத்தாளரோ இல்லாட்டி இதோ இல்லாட்டி மற்ற விஷயங்களை வந்து வாசித்து தான் என்ன செய்யும் அது வந்து வரும். இப்போ இது வந்து கிளியர் ஆகிட்டா அவங்களுக்கு இந்த விஷயம் வந்து இது வந்து கிளியர் கிளியர் ஆகிட்டா. ஆயிடுச்சு. அப்போ ஜப்பான் ஆட்கள் வந்து இப்போ என்ன செஞ்சு வச்சுக்கிறாங்கண்டா, இப்போ இதை ரெண்டே எடுத்துட்டாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் விளங்கிக்கொள்ளணும் வந்து இதை ரெண்டே எடுத்துட்டாங்க. நீங்கள் இதை விளங்கினீங்கன்றா தான் அது விளங்கும். புரியுதுங்க? நான் சொன்னது விளங்கினா தான் இந்த விஷயம் வந்து என்ன செய்யும் உங்களுக்கு வந்து விளங்கும். புரியுதுங்க? எப்போது சரி, ஓகே. இப்போ இனி வந்து பாருங்க வந்து ஜப்பனீஸ் ஆட்கள் வந்து ஸ்பீக்கிங் வந்து எடுக்கலை, ரைட்டிங்கும் வந்து எடுக்கலை. அப்போ நீங்கள் எக்ஸாமில் வந்து அது ஜேஎஃப்டி ஆகிக்கலாம், ஜேஎல்பிடி ஆகிக்கலாம், நெட் ஆகிக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து அப்போ மெயினாக வந்து பார்க்குறது லிஸ்னிங்கும், அவங்க வந்து பார்க்குற இடத்த வந்து ரீடிங் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க அவங்கள. அப்போ நீங்கள் அந்த ரெண்டுக்கு மட்டும் தான் தயாராகும். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் சில நேரத்துக்கு யோசிக்கலாம் வந்து நீங்கள் இதையே விளங்கணும்னு சொன்னால் புதுசாக வந்து மொழி படிக்கிற ஆட்கள் என்று யோசிப்பாங்க வந்து இவங்களுக்கு வந்து மொழியில் ஒரு ஒரு இதே இல்லை, நான் வந்து இந்த தமிழ் மொழியிலையும் பெருசாக இது இல்லை, அந்த மொழியிலையும் இல்லை, அப்போ நான் எப்படி நான் எப்படி வந்து இந்த மொழியை படிக்கிறேன், ஒரு புதிய மொழி ஆகிக்க எனக்கு அப்படி ஏழுமா ஏழதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ அது வந்து இவங்க வந்து வச்சிருந்தே தான் சார் வந்து ரைட்டிங் வச்சு இல்லை, ஸ்பீக்கிங் வந்து வச்சு இல்லை, சரியா? ஆனால் நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வேறு விஷயங்கள் செய்ய 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 என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து வந்துடும், சரியா? மற்ற விஷயங்கள் வந்து ஜப்பான் மொழியிலே வந்துடும் லேசா. எக்ஸாம் வந்து இப்போ நீங்கள் வந்து மற்ற மொழியில் ஆற்றலிக்கு இல்லை, அப்படி ஒரு விஷயம் வந்து இல்லை. மொழியில் அவங்களுக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னு இல்லை. இப்போ யாருக்கும் வந்து படிக்கலாம், நேரம் வந்து கொஞ்சம் கொடுக்கணும், இதுதானே? அப்போ வந்து பேசிக் இந்த விஷயங்கள் ஜேஎல்பிடினா என்ன, அடுத்த வந்து இந்த ஜேஎஃப்டி நெட்டுக்குள்ள வித்தியாசம், எங்களோட எல்எம்எஸ், அடுத்த வந்து எதை பேஸ் பண்ணி எடுக்கிறாங்கன்னு சொல்கிற அந்த விஷயத்த வந்து நீங்கள் என்ன செய்ய கொள்ளும், நீங்கள் விளங்கினீங்கன்னா சரி. இது விளங்கிட்டீங்களா இந்த விஷயங்கள்? ஓம் சார், சரிங்க சார். ஓகே. சரி, அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எக்ஸாம் பொறுத்த வரையில் மொத்தம் வந்து 180 மார்க்ஸ், சரியா? வந்து அவங்க இது எடுப்பாங்க வந்து 180க்கு எடுப்பாங்க, சரியா? ஜேஎல்பிடியை பொறுத்த வரையில் 180க்கு வந்து இது எடுப்பாங்க. அப்படி எடுத்தால் வந்து நீங்கள் வந்து பாஸ் மார்க்ஸ் எத்தனை எடுக்கணும் தெரியுமா யாருக்காலும்? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜேஎல்பிடி எடுக்க போகிறீங்க, ஒருத்தர் சொல்லுமா வந்து என்ன எத்தனை மார்க்ஸ் எடுக்கணும்னு சொல்லி. தெரியுமா? என் மெசேஜ் போடுறேன் பார்ப்போம். எஸ். அப்போ பாஸ் மார்க்ஸ் வந்து ஆயிஷா சொன்ன மாதிரி 80 மார்க்ஸ் எடுக்கணும். நீங்கள் சரியாக சொன்னீங்க இல்லைங்களா? அப்போ 180ல் சரி 180ல் 80 மார்க்ஸ் எடுத்தால் பாஸ்ன்னு சொன்னால் வந்து 100 மார்க்ஸ் மிஸ் ஆகினாலும் வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை. 100 மார்க்ஸ் வந்து போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, சரி? அப்போ இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து. அப்போ இதை வந்து கிளியர் ஆகிக்கணும். நீங்கள் படிக்க போகிற வந்து எக்ஸாம் செய்கிறது இதாக வந்து நீங்கள் கிளியர் ஆகிக்கணும். அப்போ இது வந்து கஷ்டம் இல்லை, எந்த வகையிலும் வந்து கஷ்டம் இல்லை, யாருக்குமே வந்து படிக்கலாம். அதே நேரம் வந்து இப்போ உங்களுக்கு சொல்ல வந்து என்னென்னா இப்போ எங்கள்கிட்ட வந்து ஜேஎல்பிடி N4 வந்து 2 பேர் செஞ்சுட்டாங்க ஜேஎல்பிடி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் வந்து கூலி வேலை செய்கிறார்கள், கட்டும் கஷ்டப்படுறாங்க, காலையிலேருந்து 8 9 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரத்தை எடுத்து எல்லாம் படிச்சுட்டு போகிறாங்க, N5 N4 செய்கிறாங்க. அப்போ இப்போ சிலாக்கள் வந்து நேரம் கூடைக்கும் சல்லிக்கும் எல்லாமே இருக்கும், அப்படி இருந்தும் வந்து அவங்களாகவே ஒரு கஷ்டமான ஒரு 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 இக்கட்டான ஒரு நிலையில் ஈக்கிற மாதிரி ஒரு மனசில் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. எவ்வளோ கஷ்டம் நாங்கள் ஈக்கிறது, அதே நேரம் படிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ எல்லாத்தையும் அவங்கள ஒரு இது பண்ணி வச்சுக்கணுமா, அதையும் விட கஷ்டப்படுற ஆட்கள் வந்து நல்லா படித்து முன்னுக்கு வார நிலைமை கிட்ட வந்து ஒவ்வொருத்தருக்கு
நீங்கள் இருக்கிற குடும்பத்தை நீங்கள் வச்சு பார்க்கிட்ட வந்து அதே நேரம் வந்து மற்ற ஆக்களை கம்பேர் பண்ணிக்கிட்டு நீங்கள் நினைப்பீங்க வந்து ஓ நான் வந்து கடும் கஷ்டத்தில் இருக்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க வரைஞ்சா கடும் கஷ்டத்தில் நீங்கள் ஃபீல் ஆனால் வந்து கம்பேர் பண்ணிக்கிட்டு அப்படி நடக்கும். ஆனால் கீழுள்ள ஆக்களை வச்சு பார்க்கிட்ட வந்து உங்களுக்கு வந்து உண்மைக்குமே உங்களுக்கு கீழே எத்தனையோ பேர் இருப்பாங்க வரைஞ்சா ஏதாமல் மற்ற விஷயத்தில் இருப்பாங்க. அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும் ஒரு வைராக்கியம் ஒன்று எடுக்கணும் வரைஞ்சா நீங்கள் வந்து இப்போ இது உதாரணத்துக்கு ஜப்பானீஸ் மொழியை படிக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு வந்துட்டு அடுத்து வந்து நீங்கள் போகிறதுக்கு இது பண்ணுறேன்னு சொன்னால் வந்து அந்த வைராக்கியத்தை எடுக்கணும். அந்த அது ஒரு ஆசையை வளர்த்துக்கணும். நீங்கள் ஆசையை வளர்த்து அது தொடர்ந்து வந்து என்ன செய்யணும் நீங்கள் வந்து அது விடாமுயற்சியோடு நீங்கள் போகணும். அதெல்லாம் சொல்கிறேன் வந்து இதில் இப்போ நீங்கள் எக்ஸாம்ஸ் வந்து கஷ்டம் இல்லை. அக்குவே ராணி வேற நாங்கள் சொல்லி தருவோம். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் வந்து ஆன்லைனில் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஃபிசிக்கலாக வந்து நீங்கள் வந்தால் நல்லன்று நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் இந்த காலத்தை பொறுத்தவரையில் நாட்டு நிலைமையை பொறுத்தவரை ஃபிசிக்கல் வந்து நீங்கள் வரணும், தங்கணும், பஸ் மிஸ் ஆகும், பஸ்ஸுக்கு செலவு, டேக்ஸிக்கு அப்படிலாம் பார்க்கிட்ட வாரத்துக்கு போகிற டயர்ட்லேயே வந்து அரைவாசி இது போய்த்திரும். அப்போ இது வந்து அப்படி இல்லையே. நீங்கள் படுத்துட்டு இருந்தும் படிக்கலாம், நடந்துட்டும் படிக்கலாம், பறந்துட்டும் படிக்கலாம். சரி யாரும் வந்து என்ன யாரும் இது பண்ணலை. அப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும் வந்து நீங்கள் விளங்குற நேரம் வந்து சரியாக விளங்கி கொண்டீங்கன்னா அதே நேரம் வந்து நீங்கள் எங்களை யூஸ் பண்ணுறது அதுக்கு டிரெக்டர் செய்கிறையும் என்னையும் வந்து நீங்கள் சரியான முறையில் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் விரும்பினீங்கன்னு சொன்னால் வந்து சரியான முறையில் யூஸ் பண்ணலாம். கேள்விகளை கேட்டு அப்படி விஷயங்கள் செய்யலாம். அதே நேரம் வந்து எக்ஸாம் வந்து பாருங்கள் வந்து 180க்கு 80 எடுத்தாவே பாஸ். அப்போ இது வந்து உண்மைக்கு ஒரு கஷ்டம் இல்லை. உண்மைக்கு வந்து கஷ்டம் இல்லை. நீங்கள் மனசை வச்சிங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து என்ன செய்யும் இதை வந்து நல்லாவே வந்துடும். அடுத்த விஷயம் வந்து நீங்கள் விளங்க வேண்டியது இப்போ நீங்கள் வந்து பார்த்துப்பீங்க வந்து இப்போ ஜேஎஃப்டின்னு ஒண்டி நெட்டுண்டி ஜேஎல்பிண்டி. அப்போ ஏன் எங்களோட நிறுவனத்தில் வந்து நாங்கள் ஜேஎல்பிடியை மட்டும் நாங்கள் வந்து செய்கிறோம் இல்லைங்களா? ஜேஎல்பிடியை மட்டும் நாங்கள் ஏன் செய்யணும் மற்ற விஷயங்கள் செய்யாமல் ஏன் ஜேஎல்பிடியை மட்டும் செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி ஒன்று வரலாம் இல்லைங்களா? எனக்கு வந்து கேள்வி வரலாம் ஏன் செய்கிறோம்னு சொன்னால் இது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஆக கொஞ்சம் தரம் மாறி ஒரு விஷயம் உண்டு ஜேஎல்பிடி. உதாரணத்துக்கு அது தரம் மாறி என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் வந்து பாப்புலாரிட்டி. அதாவது வந்து ஜப்பானில் வந்து நீங்கள் மற்ற இதுகள் சொன்னால் வந்து ஆட்கள் விளங்குறதை விட ஜேஎல்பிடி வந்து உலக மட்டத்தில் வந்து உலக அரங்கில் வந்து ஜேஎல்பிடி வந்து பொதுவாக நிறைய பேருக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து மற்ற நாட்டில் வந்தாலும் ஜேஎல்பிடி செய்கிறேன்னு சொன்னால் வந்து எல்லாம் தெரியும். நெட்டுன்னு சிலத்துக்கு வந்து கொஞ்சம் அறிமுகம் வந்து கொஞ்சம் குறவு, பரிச்சயம் வந்து ஆக குறவு, ஜேஎஃப்டி பரிச்சயம் குறவு. ஆனால் ஜப்பானில் வந்து இதுக்கு அங்கீகாரம் இருக்கு. இதுக்கு நெட்டுக்கும் அங்கீகாரம் இருக்கு, ஜேஎஃப்டிக்கும் அங்கீகாரம் இருக்கு, ஜேஎல்பிடிக்கும் அங்கீகாரம் இருக்கு. ஏண்டா அந்த 3 வந்து அந்த நாட்டால் செய்கிறதுனால அங்கீகாரம் இருக்கு. ஆனால் வந்து ஆட்களுக்கு பரிச்சயம் வந்து கொஞ்சம் போதாது. இப்போ நீங்கள் வந்து நான் இந்த எக்ஸாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் அது பூரா விளங்கப்படுத்த வேண்டி வரும். இந்த எக்ஸாம் அப்படின்னு விளங்கப்படுது. இது வந்து அப்படி இல்லை இல்லைங்களா? இது வந்து நீங்கள் வந்து சும்மா செஞ்சாலும் வந்து நல்லா இதாகிடுச்சு. அதே நேரம் வந்து இப்போ இது ஒன்றாவது விஷயம். 2வது விஷயம் வந்து ஜேஎல்பிடி அந்த வருஷத்துக்கு 2 முறை நடக்கும். ஜூலைலையும் டிசம்பர்லையும் நடக்கும். அதே நேரம் ஜேஎஃப்டி நெட் எக்ஸாம் எடுத்துக்கொண்டா வருஷத்துக்கு 6 முறை நடக்கும். அப்போ நீங்கள் இதுலேருந்து விளங்குறது உங்களுக்கு அப்போ அதை வந்து அந்த கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் இதை வந்து விளங்கி கொள்ளிடும் இல்லைங்களா? ஜேஎல்பிடி வந்து 2 முறை நடக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் இல்லைங்களா? இப்போ இந்த இதுகள் இப்போ யாருக்காலும் வந்து இது 3ல் எது செஞ்சாலும் பிரச்சனையே இல்லை, சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். ஆனால் வந்து நீங்கள் அந்த செய்யக்கிட்ட வந்து நீங்கள் இந்த விஷயங்களை வந்து கொஞ்சம் கருத்தில் நீங்கள் கொண்டீங்கன்னா நல்லது. இப்போ இது கிளியராப்பா? சரி சரி ஓகே. அடுத்த வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ எங்களோட இதுக்கு தானே எங்களோட இந்த கோர்ஸ் நீங்கள் செய்யக்கிட்ட வந்து ஜேஎல்பிடி 4 மாதம் 5 மாதம் செய்யக்கிட்ட வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து உலகத்தில் வந்து நிறைய புத்தகங்கள் இருக்கு. இப்போ கெங்கின புத்தகம், நிஹோங்கோன புத்தகம், அப்படி நிறைய புத்தகத்தை வந்து இது பண்ணுவாங்க. நிறைய புத்தகம் வந்து வேர்ல்டு வைடில் வந்து அந்த ரெக்கமெண்ட் பண்ணி அந்த இதுகள் செய்வாங்க. இப்போ நாங்கள் வந்து என்ன செய்வோம்னு சொன்னால் வந்து இப்போ உதாரணத்துக்கு சிலாக்க வந்து 2 3 பாடம் இல்லாட்டி 6 பாடத்தை எடுத்து வந்து என்ன செய்வாங்கட்டா கிளாஸ் செஞ்சு முடிச்சுட்டு அவங்களுக்கு சளி எடுத்துடுவாங்க. சரியா? அதுலேயும் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடணும், பிரச்சனை இல்லை. சரியா? அதுலேயும் வந்து என்ன செய்யணும் உங்களுக்கு வந்து பாஸ் பண்ணலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை.
ஆனால் வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து ஒட்டுமொத்தம் வந்து 25 பாடத்தில் இலக்கணத்தை வந்து 25 பாடத்தில் இலக்கணத்தை வந்து கிட்டத்தட்ட நியாயமான இலக்கணம் வரும். இலக்கண குறிப்புகள் வந்து கிட்டத்தட்ட 100 அந்த மாதிரி அதுக்கு மேலே போகலாம். சரிங்களா? அப்போ அதுவும் ஒட்டுமொத்தமாக படித்தருவோம் வந்து அது வந்து உங்களுக்கு ஸ்போக்கன் பேச்சுக்கும் பிரயோசனமாகும். அதே நேரம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் செய்கிறதுக்கும் பிரயோசனமாகும் வந்து நீங்கள் வந்து வேறு வேறு விஷயங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், வாசிக்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்களுக்கு இது பண்ணலாம். அதே நேரம் வந்து இப்போ இலக்கணத்தை பொறுத்த வரையில் இப்போ இதில் வந்து எக்ஸாமுக்கு மட்டும் உரிய இலக்கணம் இல்லை. அப்போ இது வந்து இலக்கணம் வந்து லிஸ்னிங் பகுதிக்கு நீங்கள் லிஸ்னிங் ஆட்கள் பேசுறதுக்கு தானே லிஸ்னிங் பகுதிக்கு உரிய அந்த இலக்கணம் வந்து என்ன செய்யும் இப்போ இதில் வந்து வரும் இல்லைங்களா? அதே நேரம் உதாரணத்துக்கு வந்து இந்த இலக்கணத்தை பொறுத்த வரையில் இலக்கணத்தில் வந்து சட்டங்கள் அப்படித்தானே ஒரு மொழியில் வந்து வசனங்களை எப்படி உருவாக்குறன்ற சொல்கிற சட்டங்கள். அப்போ இதில் வந்து ஸ்போக்கனில் பேச்சுக்கு வர்றதுக்கு தானே அது எப்படி மாறிப்பட்டு வருது கொச்ச வழக்கில் பேச்சு வழக்கில் எப்படி பேசிக்கிட்டு எப்படி மாறிப்பட்டு வரும் அந்த இதுவும் வந்து உங்களுக்கு இந்த எண்ட் ஃபைலில் வந்து வரும். சரிதானே? அப்போ ஓர்டருக்கு வந்து இது வரும் வந்து அதே நேரம் இப்போ நான் ஒரு புத்தகத்தை பேஸ் பண்ணி அப்படின்ட்டு இல்லை. உதாரணத்துக்கு அந்த புத்தகத்தை மட்டும் நீங்கள் படித்தே போதாம். அப்போ நான் மேலதிகமாக வந்து அந்த உதாரணத்துக்கு வந்து இந்த வினை சொற்களை பொறுத்த வரையில் உதாரணம் சாப்பிடுதல் குடித்தல் ஓடுதல்னு சொல்லக்கிட்ட அதை வந்து காலங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற வேண்டியிருக்கும். உதாரணம் நான் சாப்பிடுகிறேன் சாப்பிட்டேன் சாப்பிடுவேன் சாப்பிடுங்கள் சாப்பிட வேண்டாம். அப்போ இந்த மாதிரி விஷயத்தை மாற்றுறதுக்கு வந்து இது பெரிய ஒரு ஒரு இடியாப்ப செக்கல்னு சொல்லுவாங்க ஜப்பனீஸ் மொழியில் அந்த இது. இப்போ இதை வந்து அந்த சிலபஸ் புத்தகத்துலையும் இல்லை வந்து வெளியிலையும் வந்து ஒழுங்கான வந்து தெளிவாக வந்து கிடைக்கிறது வந்து கஷ்டம். அப்போ நான் வந்து இதை என்ன சிம்பிளிஃபை பண்ணி இலகுவான வடிவில் வந்து நீங்கள் மற்ற லெவல்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்கள் வந்து அதை விட மேலதிகமான விஷயத்தை வந்து நாங்கள் தருவோம் வந்து. அதாவது வந்து இப்போ ஜிஎல்பி TN5 முடியக்கிட்ட ஜப்பான் மொழியில் எந்த சொல்லை எடுத்தாலும் அந்த சொல்லில் வந்து நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் அதே நேரம் வந்து இப்போ சாப்பிடுங்கள் ஏவல் வினை அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து செல்றதுக்குரிய ஒரு ஆற்றல் வந்து உங்களுக்கு வரும். அதே அந்த செல்றதுக்குரிய ஆற்றல் மட்டும் இல்லை, அதே நேரம் வந்து இப்போ நீங்கள் விளங்குறதுக்கு நீங்கள் லிஸ்டிங் பண்ணிக்கிட்டேயும் விளங்கி கொள்ளலாம். அடுத்த வந்து வாசிக்கிட்டே வந்து உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு வச்சா வந்து இனி சொற்றொடர் நான் போட்டிக்கிறேன். சரி, இந்த சொற்றொடர்னு சொல்கிறது வந்து உதாரணத்துக்கு அன்றாடம் உபயோகிக்கும் சொற்றொடர் தான் இது நாட்டம். அது அன்றாடம் உபயோகிக்கணும்னு சொன்னால் வந்து உதாரணத்துக்கு நாங்கள் சொல்லுவோம் வந்து இப்போ குட் மார்னிங்னு சொல்லுவோம் வந்து இப்போ குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் சொல்கிறது. இல்லாட்டி உதாரணத்துக்கு நன்றி தேங்க்யூன்னு சொல்கிறது. இல்லாட்டி யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் அந்த மாதிரி சொல்ல மை ப்ளஷர் ஃபைன் அந்த மாதிரி சொல்கிறது. இல்லாட்டி வந்து சாப்பிட்றதுக்கு முன்னுக்கால வந்து இப்போ ஜப்பனீஸ் சாப்பிட்ற கலாச்சாரத்தை பண்பாட்டில் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னுக்கால அவங்க என்ன சொல்லுவாங்க வந்து ஒரு சொற்றொடர்னு சொல்லுவாங்க. சரியா? அதே நேரம் வந்து சாப்பிட்றதுக்கு புறவு வந்து சொல்கிறது விஷயங்களுக்கு. சரியா? அதை வந்து அந்த விஷயங்கள் வந்து அந்த விஷயங்கள் வந்து என்ன செய்யும் இந்த சொற்றொடர்களில் வந்து வரும். சரிங்களா? அப்போ இப்போ இந்த சொற்றொடர் வந்து அது மட்டும் இல்லை வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு கடை ஒன்றை போக்கிட்ட வந்து என்ன மாதிரி இது பண்ணுறது அது எல்லாம் வந்து இந்த இதில் சொற்றொடர் அன்றாட சொற்றொடரில் வந்து வரும். இதில் வந்து எக்கச்சக்கமான சொற்றொடர்கள் வந்து வரும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சொற்களை பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து சொற்களில் வந்து 800க்கும் மேற்பட்ட சொற்கள் வந்து இப்போ நீங்கள் இந்த 4 மாதத்துக்கு வந்து நீங்கள் வந்து படிப்பீங்க. சரியா? அதோட வந்து கடைசியாக வந்து நான் என்ன செய்வேன்னு சொன்னால் வந்து கடைசியாக வந்து 5 மாதத்துக்கு வந்து நாங்கள் ஃபுல்லாக படித்து வந்தோனே 5வது மாதம் வந்து என்ன செய்வோம் கடைசி மாதம் வந்து அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை வந்து நடக்கும். எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவோம் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி விடுவோம். வந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் எக்ஸாமுக்கு தயாராகிற அதாவது வந்து ஏற்கனவே நடந்த பரீட்சைகளில் வந்து வினாத்தாக்கள் வந்து நாங்கள் என்ன செய்வோம் டிஸ்கஷன் பண்ணுவோம். அதில் வந்து வீடியோக்கு லிஸ்னிங் நான் ஏற்கனவே சொன்னோம் வந்து லிஸ்னிங் விளைஞ்சா நாங்கள் வந்து லிஸ்னிங் சொன்னோம் அப்படித்தானே. அதே நேரம் என்ன சொன்னோம் வந்து 2வது விஷயம் வந்து ரீடிங் சொன்னோம். சரி, இப்போ அந்த பேப்பர் ரீடிங்க்கு வர பேப்பர் லிஸ்னிங்க்கு வர வீடியோ அந்த 2யும் வந்து டிஸ்கஷன் பண்ணுவோம். 5 மாதம் உங்களுக்கு இது பண்ணுறதுக்காக வேண்டி நாங்கள் வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து உங்களுக்கு என்ன செய்வோம் நாங்கள் உங்களுக்கு பரீட்சைக்காக ஆயத்தமாகறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சு தருவோம். சரியா? இப்போ இது வந்து கிளியரா உங்களுக்கு? ஆமாம் சார். 5வதா சொன்னது வந்து பேப்பர் ரிவிஷனா சார்? இதை பேப்பர்
ப்ளஸ் வீடியோ. அவன்டா உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்தால் ஜப்பான் நாட்டால் எடுக்கப்பட்ட பரீட்சை வினாத்தாக்கள் ஈத்தன அந்த வினாத்தாக்கள், அதே நேரம் ஜப்பான் நாட்டால் உத்தியோகபூர்வமாக JLPT-N5க்கு எடுத்த எக்ஸாமுக்காக எடுத்த வந்து வீடியோக்கள், லிஸ்னிங் பாதிக்கு எடுத்த வீடியோக்கள். அப்போ இந்த ரெண்டையும் வந்து நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் வந்து டிஸ்கஷன் பண்ணுவோம். சரியா? ஓகே சார். சரி, ஓகே. ஓகே. இப்போ அடுத்த வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சரி அப்போ இது எல்லாத்துக்கும் கிளியர் ஆயிட்டா? எனக்கு கிளியர் ஆயிட்டு. மத்தாக்கள் என்ன சத்தம் இல்லாமிக்கி லைனில் ஈக்கிறீங்களா இல்லாட்டி போயிட்டீங்களா? மத்தாக்கள் கொஞ்சம் ஓ சார், போடுங்க. கிளியர் சார். பேசலாட்டி பரவாயில்ல, மெசேஜில் போட்டிங்கன்னாலும் சரி. ஓ கிளியர் சார். சரி, ஓகே. அப்போ இது வந்து தான் வந்து மெயினாக வந்து நீங்கள் அடிப்படையாக வந்து நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் வந்து விளங்க வேண்டிய விஷயங்கள். அப்போ நீங்கள் இதை விளங்கினீங்கடா, உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் ஒன்று போகிறீங்க, இப்போ ஜப்பனீஸ் கிளாஸ் செய்கிறாங்கன்னு சொல்லி போகிறீங்க. அப்போ அது நீங்கள் விளங்கணும் வந்து என்னத்தை படித்து தராங்க, என்ன விஷயம் படித்து முடிக்கணும், எக்ஸாம் செய்யலுமா, அப்படி இல்லை. இது வந்து ஏற்கனவே இப்போ நான் சொல்ல மறந்துட்டு வந்து இப்போ கடைசியாக வந்து இப்போ எங்களோட பேக்கேஜிக்கு வந்து JLPT உதாரணத்துக்கு வந்து நீங்கள் இது இப்போ சிலாக்கள் வந்து சில இப்போ ஜூமில் வந்து ஒவ்வொரு கிழமை படிக்கிறதுக்கு டைம் இல்லைன்னு வைங்களேன். ஜூம் கிளாஸ் வந்து படிக்கிறதுக்கு டைம் இல்லை. அப்போ இந்த டைமிங் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுது அப்படின்னு சொன்னால், எங்கள்கிட்ட வந்து பேக்கேஜிக்கு N5 பேக்கேஜ் JLPT-N5க்கு அந்த பேக்கேஜ் சர்வர் வந்து ஒரே நாளில் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி தந்தேன். LMS நான் ஏற்கனவே சென்றேன் நான். அந்த LMS இதில் வந்து சரியா LMS இதில் வந்து ஆக்டிவேட் பண்ணி தருவோம். வந்து ஒரே நாளில் முழு இதையும் வந்து தந்துடுவோம். அப்போ சகல விதமான வீடியோக்கள், சகல விதமான PDF எல்லாமே வந்து அந்த பேக்கேஜ் உங்களுக்கு ஈக்கும். ஒரே நாள் ஆக்டிவேட். அப்போ உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால், உங்களுக்கு விருப்பமான உங்களோட வேகத்துக்கு ஏற்ப வந்து என்ன செய்யலாம், வேகம் வந்து என்ன செய்யலாம், படிச்சுட்டு போகலாம். சரியா? எந்த தங்கு தடை இல்லாமல் வந்து வேகம் வந்து என்ன செய்யலாம், உங்களுக்கு வந்து படிச்சுட்டு போகலாம். அப்போ இது இப்போ உதாரணத்துக்கு இது சாத்தியமா, இது வந்து எந்த அளவுக்கு வந்து அது எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 24 மணித்தியால 24/7 சரியா? அப்போ நான் 1 வீக்கில் வந்து ஃபுல்லாக எந்த நேரத்தில் நான் வந்து கேள்வி கேட்கலாம். இப்போ கடைசியாக வந்து நிறுவனத்தில் வந்து 2 பேர் வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் பேக்கேஜ் எடுத்தாங்க. பேக்கேஜ் எடுத்து செல்ஃப் ஸ்டடி பண்ணி நெட் எக்ஸாம் வந்து 2 பேரும் பாஸ். முதல் தடவையில் 2 பேரும் பாஸ். புரிஞ்சா? அப்போ இது வந்து ஜூமில் கிளாஸ் அவன் இதாகவும் இல்லை. அவங்களோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அவசரமாக படித்தாங்க, ப்ராக்டிஸ் செஞ்சாங்க, இது பண்ணாங்க, பாஸ் வந்து அந்த இதை வந்து நான் குரூப்லேயும் போட்டினேன். கடைசியாக வந்து நான் இப்போ நீங்கள் பார்த்தீங்களே என்ன தெரியா, அந்த குரூப்லேயும் நான் போட்டினேன். புரிஞ்சா? அந்த ஒரு இது ஒன்று மீச்சு. சரி, இப்போ இது கிளியராப்பா? ஆமாம் சார். சரி, ஓகே. இப்போ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து நான் இதோட இது பண்ணிக்கொள்ளையில் வந்து ஜப்பான் மொழி பொது அறிமுகம். அப்போ இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் வந்து இலக்கணம் அந்த இதுகள் சொன்னேன் நான். இப்போ ஜப்பான் மொழியை வந்து இப்போ நான் வந்து ஹிரகனா கதக்கனான்னு சொல்லி, இப்போ ஹிரகனான்னு சொல்கிறது வந்து அந்த இந்த மாதிரி எழுத்துக்கள் வரும். சரியா? ஆ, இ, ஓ, ஏ அந்த மாதிரி இது வரும். சரியா? இப்போ இதுக்கு சொல்ல வந்து ஹிரகனான்னு சொல்லுவோம். இதில் 46 எழுத்துக்கள் வரும். சரியா? அந்த மாதிரி. அப்போ அதே நேரம் வந்து கதக்கனாவும் இதே மாதிரி 46 எழுத்து 46 கதக்கனா 46 எழுத்து. அப்போ இதை ரெண்டையும் வந்து 46 JLPT-N5 46 இந்த 46 படிப்போம் எழுத்து வகையில். இது வந்து இது எதுக்குன்னு சொன்னால் வந்து உங்களோட எழுதுறதுக்குரிய ஆற்றல். புரிஞ்சா? நீங்கள் இப்போ உங்களுக்கு எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கிறது எழுதுறது, அதே நேரம் வந்து வாசிக்கிறது, இதெல்லாம் வந்து இதில் வரும். அப்போ இதில் வந்து என்னன்னு சொன்னால் வந்து 46 இதோட வந்து படிக்கிறதுக்கு முன்னுக்கால வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வந்து இந்த ரோமாஜின்னு சொல்கிறது. ரோமாஜின்னு சொன்னால் வந்து இப்போ நான் வந்து தமிழை வந்து நாங்கள் என்ன செய்வோம், தமிழை வந்து நாங்கள் இங்கிலீஷில் எழுதுகிறோம் தானே, அதே மாதிரி வந்து ஜப்பனீஸில் வந்து இங்கிலீஷ் எழுதுறதுக்கு ரோமாஜின்னு சொல்லுவோம். ரோமாஜி கிட்டத்தட்ட வந்து இங்கே வந்து பாருங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து வத்தாஷின்னு சொன்னால் நான். அடுத்த பாருங்க வந்து கக்ஸேன்னு சொல்கிறது வந்து என்னத்த மாணவன். சரி, ஸ்டூடெண்ட் சொல்லி போட்டி கக்ஸேன்னு சொல்ல வந்து ஸ்டூடெண்ட். சரியா?
அப்போ நாங்கள் வந்து என்ன செய்வோம், ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் இந்த எழுத்துக்கள் நாங்கள் படித்து முடிய காட்டி வந்து ரோமாஜியை பேஸ் பண்ணி தான் நாங்கள் செய்வோம், நான் வந்து படிப்போம் ரோமாஜியை பேஸ் பண்ணி. சரியா? அதுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இங்கே ஹெரகனா கத்தக்கனா அதுக்கப்புறம் கஞ்சி வந்து சரி கஞ்சி வந்து நாங்கள் செய்வோம் வந்து கஞ்சி வந்து 80 கிட்டத்தட்ட வந்து 110 கஞ்சி மாதிரி மொத்தம் வந்து படிப்போம் வந்து ஜேஎல்பிடி N5 செய்கிறதுக்கு. விளைஞ்சா அப்போ இப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சேர்ந்தது தான் வந்து ஜேஎல்பிடி N5 பேக்கேஜ். சரியா? இப்போ உங்களுக்கு வந்து டைமிங் கொஞ்சம் பிரச்சனைக்கு அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களுக்கு பேக்கேஜ் இருக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு லைவாக கலந்து கொள்ளேருமாகன்னு சொன்னால் வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்யலாம், உங்களுக்கு வந்து லைவ் ஜூம் கிளாஸில் வந்து உங்களுக்கு ஜாயின் பண்ணலாம். விளைஞ்சா அப்போ இது வந்து சுருக்கமாக வந்து ஜேஎல்பிடி N5 தொடர்பான விஷயங்கள் வந்து யாருக்காவது வந்து மேலதிகமாக அப்படி ஏதாவது கேள்விகள் என்னன்னு சொன்னால் வந்து புறவும் போடலாம். அப்படி இப்போ கேட்குறேன்னா கேட்கலாம். சார் எக்ஸாம் வந்து எப்படி சார் ரீடிங் லிசனிங் ரைட்டிங் 3மே இருக்குமா சார் நமக்கு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இது 2 தான். லிஸ்னிங் வந்து இக்கி அடுத்த வந்து ரீடிங் இக்கி லிஸ்னிங் ரீடிங் நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் படாது. நீங்கள் என் கையால் எழுதி அப்படி இப்படி ஒரு விஷயம் வந்து இல்லை. ஓகே சார். விளைஞ்சா உங்கள் கையால் ஒரு வார்த்தை கூட நீங்கள் எழுத தேவையில்லை. நீங்கள் வந்து விலகணும், கிரகிக்கணும். எல்லாத்தையும் ஜப்பனீஸ் மொழியை வந்து கிரகிச்சிருக்கணும். நீங்கள் கேட்டாலும் சரி கிரகிக்கணும், வாசித்தாலும் கிரகிக்கணும். இந்த 2 மட்டும் தான் நீங்கள் செய்யணும். ஓகே சார். இப்போ இது வந்து கிளியர் ஆகிட்டா உங்களுக்கு? வேறு யாருக்கா கேள்வி இல்லையா? இல்லை சார், இதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. அப்போ நான் வந்து அப்போ இதோட வந்து அப்போ இன்றைய வகுப்பு வந்து நாங்கள் நிறைவு செஞ்சு கொள்வோம். இப்போ மேலதிகமாக ஏதாவது சொன்னால் வந்து என்ன செய்யுங்க, குரூப்பில் போட்டிங்கன்னா சரி. இல்லாட்டி சார் பர்சனலில் வந்து கிளாஸஸ் எப்படி சார்? எத்தனை ஒரு வீக் எத்தனை கிளாஸ் சார் நடக்கும்? வீக்கில் வந்து 2 கிளாஸ் நடக்கும். சரியா? ஓகே சார். வீக்கில் வந்து 2 கிளாஸ் படி வந்து மாதத்துக்கு வந்து எத்தனை நடக்கும்? 8 நடக்கும். ஓகே சார். இந்த இது சார் இது டைம் என்ன மாதிரி சார்? டைம் வந்து இப்போ இன்றைக்கு நடந்த மாதிரி நடக்கும். இன்றைக்கு நடந்த மாதிரி 7:30 சார் 8 சார்? 7:30 மாதிரி நடக்கும். 7:30. அப்படி சார் உங்களுக்கு முடிக்கிறது இதில் அந்த பேமெண்ட்ஸ் எப்படி சார் ஒன் டைமே பண்ணணுமா சார் பேமெண்ட் டைம்? பேமெண்ட் வந்து நான் வந்து பேசிக் ஃபஸ்ட்டுக்கு ஆரம்பத்தில் நீங்கள் 15 மாதிரி கட்டணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து மற்றதை வந்து 10 பதிவு கட்டிக்கொள்ளலாம். உங்களுக்கு சல்லி பிரச்சனைன்னு சொன்னால் வந்து ஃபஸ்ட்டுக்கு 10 கட்டிட்டு அதுக்கப்புறம் மற்றதை வந்து மாதம் 5 எப்படி கட்டலாம். ஓகே சார். இப்போ அடுத்த கிளாஸ் ஜாயின் ஆக முடிஞ்சு சார் அந்த பேமெண்ட்டை போடணுமே சார்? பேமெண்ட்டு போடணும். நீங்கள் இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா வந்து நாளைக்கு கிளாஸ் ஆகணும், நாளைக்கு எங்களுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணலாம். நாளைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுதா சார்? நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து இப்போ இவர் இன்னொருத்தர் கட்டிக்கிற வந்து சல்லியை பேமெண்ட் பண்ணியாச்சு. நீ மற்ற கட்டணம்னு சொன்னால் வந்து நாங்கள் இது பண்ணிட்டு போய்த்துருவோம். அப்படியா சார்? இப்போ இன்றைக்கி நான் முதல் ஆரம்ப வகுப்புன்னு சுற்றி வந்து நான் ஒரு அறிமுகத்துக்கு வந்து எல்லாத்தையும் நாங்கள் கூப்பிட்டேன். நாங்கள் அப்போ இதுக்கு பிறகு வந்து கிளாஸில் வந்து அந்த பேமெண்ட் பண்ண ஆகலை மட்டும் நான் வந்து சேவ் பண்ணாங்க. சார் இந்த சார் இப்போ சாட்டர்டே சண்டே மட்டுமா சார் கிளாஸ் நடக்கும்? என்ன மாதிரி? சாட்டர்டே சண்டே மட்டும் தான் கிளாஸ் நடக்கும். ஓகே சார். வேற இது தெரிஞ்சுக்கணுமா? பேமெண்ட் எவ்வளோ? பேமெண்ட் வந்து 5 மாதத்துக்கு வந்து கோர்ஸ் வந்து 25,000. இப்போ வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் 15 ஃபஸ்ட்டு போடணும். நீங்கள் அப்படி சல்லி பிரச்சனை சொன்னால் வந்து 10 குறைஞ்சது போடணும். நீங்கள் போட்டுட்டு வந்து அதேபோல் ஒவ்வொரு மாதத்துக்கு வந்து உங்களுக்கு மற்ற பேலன்ஸை வந்து கட்டிக்கொள்ளலாம். 5 அப்படின்னு சொல்லி கட்டிக்கொள்ளலாம். சரி 10 கட்டினீங்கன்னா அந்த இடத்த வந்து
ஃபர்ஸ்ட் மாதத்துக்கு கட்ட தேவையில்லையே 10 கட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து 5 5 5ன்னு 3 மாதத்துக்கு கட்டிக்கொள்ளலாம். சார் அக்கௌண்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எது வாட்ஸ்அப்பில் குரூப்பில் போடுவீங்களா சார்? ஓ அந்த குரூப்பில் வந்து நான் ஏற்கனவே இது வந்து போட்டியில் வந்து டிரெக்டர் சார் வந்து ஷேர் பண்ணுவார். அவங்களுக்கு சல்லி தொடர்பான விஷயம் வந்து சல்லி பேமெண்ட் பண்ணுறது மற்ற ஏற்கனவே சொன்ன மாதிரி டிரெக்டர் சாரோட டீல் பண்ணீங்கன்னா சரி. பாட சம்மந்தப்பட்ட விஷயத்த வந்து நீங்கள் என்னோட அவங்களுக்கு எப்போயும் டீல் பண்ணலாம். வேண்டிய டைமில் வந்து 24 மணி நேரம் உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக முடிய காட்டியும் நாங்கள் செய்வோம். இன்ஷால்லா வந்து கடைசி வாட்டியும் நான் சார் வந்து உங்களுக்கு இது சப்போர்ட் தருவோம். தமிழ்லயா சார் இருக்கும் என்ன மாதிரி? விளங்கலை? நோட்ஸ் எல்லாம் வந்து தமிழ்லயா சார் இருக்கும்? எல்லாம் வந்து தமிழ் தான். நோட்ஸ் எல்லாம் வந்து சகல இதுவும் வந்து எல்லாம் தமிழ் மொழியில தான் இருக்கும். அந்த இங்கிலீஷில் விளக்கம் வந்து அப்படி இல்லை. அடுத்த வந்து விளக்கம் இன்னொரு விஷயம் ஒன்று வந்து என்னென்னு சொன்னால் இது எங்கேயும் காப்பி பண்ணது விஷயமும் இல்லை. உதாரணத்துக்கு நெட்லேருந்து எடுத்து மத்தாக்கள் போட்டதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படி விஷயம் இல்லை. இது இதை வந்து நாங்களாகவே நாங்களாக வந்து செஞ்சது. இதை நாங்களாக செஞ்சு நாங்களாக டிரான்ஸ்லேஷன் பண்ணது. அப்படிலாம் வந்து வேற ஒருத்தர் காப்பி பண்ணி செய்யணுன்றதுக்காக வேண்டி செஞ்ச விஷயம் இல்லை. அதை நீ விலை கொள்ளணும். ஓகே சார். விளைஞ்சா இப்போ இதில் வந்து ஒட்டுமொத்தமாக வந்து ஆல் ரைட்ஸ் ரிசர்வ்ட் அப்படின்னா ஒட்டுமொத்தம் வந்து எல்லாமே வந்து ஈழன சாப்பிட்ட இது வந்து டிரெக்டாக வந்து அந்த புத்தகத்தில் இந்த எடுத்தது டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்டது. அதே நேரம் வந்து மற்ற முக்கியமாக தேவைப்பட்ட அந்த விஷயங்கள்லேருந்து எடுத்து இது பண்ணுறது தான். அடுத்து வந்து நாங்கள் அடுத்த மோடிஃபை பண்ணுறது இப்போ உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி மோடிஃபை பண்ணுறதும் வந்து நாங்களாகவே செய்கிறது. அப்படி இல்லாமல் வந்து வேறு யார்கிட்டேருந்தோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி செய்கிற விஷயங்கள் இல்லை. சார் கிளாஸ்ல இது படிக்கிறது கொப்பி எடுக்கணுமா சார் இல்லாட்டி என்ன மாதிரி சார்? இல்லை கொப்பி ஒன்றுமே தேவையில்லை. நீங்கள் வந்து எல்லாம் எடுக்க தேவையில்லை. நீங்கள் கிளாஸ் வந்து நீங்கள் பாடத்துக்கு வந்தீங்கன்னா ஜூமுக்கு வந்தீங்கன்னா வகுப்பை நடத்துவோம். அதே நேரம் வந்து படித்த விஷயங்கள் வந்து பிடிஎஃப் தருவோம். அந்த பிடிஎஃப் வந்து ஒன்று விரும்பினா உங்களுக்கு பிரிண்ட் எடுக்கலாம். இல்லாட்டி வந்து நோட்ஸ் எழுதிக்கொள்ளலாம். எழுத வேண்டிய அவசியம் இல்லை. பிரிண்ட் எடுக்கலாம். இல்லாட்டி எழுதுகிற விருப்பம்னா எழுதலாம். அப்படி இல்லாட்டி வந்து லெஃப்டில் ஃபோனில் வச்சு அவங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம். அவங்களுக்கு வந்து அப்படியே படிக்கலாம். ஓகே சார். விளைஞ்சா அவங்களுக்கும் ஆமாம் சார். வேறு ஏதாவது இருக்கா? ஒன்றுமே இல்லை சார். நாளைக்கு கிளாஸ் அடுத்த கிளாஸ் இருக்கு தானே சார்? அடுத்த கிளாஸில் வந்து பேமெண்ட் பண்ணாக்களை மட்டும் நாங்கள் இது பண்ணுவோம். நாங்கள் அப்போ அதுக்கு முந்தி வந்து யாரும் சேர்றதுக்கு விருப்பம்னு வந்து பேமெண்ட் பண்ணிட்டு ஜாயின் பண்ணி கொள்ளலாம். நான் இன்றைக்கு பேமெண்ட் பண்ணியிருந்தேன் சார். சரி ஓகே. பேமெண்ட் பண்ணாக்கள் ஓகே. பண்ணாதாக்கள் ஓகே சார். சரி ஓகே. அப்போ நாங்கள் வந்து இதோட இன்றைய வகுப்பு வந்து நாங்கள் நிறைவு செஞ்சு கொள்வோம். அப்போ வார வகுப்பு வந்து மற்ற விஷயங்களை பார்ப்போம். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.